4 மற்றும் 5 வயதுடைய இந்த குழந்தைகள் அவர்களது தந்தையின் நண்பரால் கொலை செய்யப்பட்டுள்ளனர். படித்த பட்டதாரி இளைஞரான கட்டட ஒப்பந்ததாரர் கட்டட தொழிலாளியின் 2 குழந்தைகளை கொலை செய்தது ஏன்? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சிங்கிள்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் வசந்தகுமார் கட்டட ஒப்பந்ததாரராக இருந்து வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் வடிவேல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளி யோகராஜ். இருவரும் நண்பர்களாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. வசந்தகுமாருக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் திருமணமான நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த வாரம் மனைவி பிரிந்து சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை வசந்தகுமார் மாதனூர் பகுதியில் உள்ள நண்பர் யோகராஜ் வீட்டிற்கு சென்று அவரது மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்துள்ளார். பின்னர் கடைக்கு சிறுவர்களை அழைத்துச் செல்வதாக கூறி யோகராஜின் 4 மற்றும் 5 வயது மகன்களை 2 சக்கர வாகனத்தில் வைத்து அழைத்துச் சென்றுள்ளார். சிறுவர்களை அழைத்துச் சென்று தின்பண்டங்களை வாங்கிக் கொடுப்பதை வசந்தகுமார் வழக்கமாக வைத்திருந்ததால் யோகராஜின் மனைவியும் சிறுவர்களை அனுப்பியுள்ளார். ஆனால் சிறுவர்களுடன் சென்ற வசந்தகுமார் பல மணி நேரமாகியும் திரும்பி வராததால் கணவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அவர் நண்பர் வசந்தகுமாரின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. பயந்து போன தம்பதி உறவினர்களுடன் ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் அனைத்து காவல்துறையினருக்கும் வாக்கி டாக்கி மூலம் 2 சிறுவர்களை 2 சக்கர வாகனத்தில் நண்பனை கடத்தி சென்றுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் வசந்தகுமாரின் செல்போன் டவரை ஆய்வு செய்ததில் சிங்கிள்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தில் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். போலீசார் அங்கு செல்வதற்கு முன் சிங்கிள்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தில் உள்ள கோவில் பின்புறத்தில் 2 சிறுவர்கள் சடலத்துடன் வசந்தகுமார் அமர்ந்திருந்ததை பொதுமக்கள் பார்த்துள்ளனர். அவரிடம் விசாரிக்கச் சென்றபோது சடலங்களை போட்டுவிட்டு வசந்தகுமார் அங்கிருந்து தப்பியோடி உள்ளார். இந்த சம்பவம் குறித்து கிராம மக்கள் குடியாத்தம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனிடையே குடியாத்தம் மற்றும் ஆம்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுவர்களின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டதில் விவசாய நிலத்தில் 2 சக்கர வாகனம் ஒன்று இருப்பதாக கிராம மக்கள் தகவல் தெரிவித்தனர். அங்கு சென்ற போலீசார் அந்த 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அங்குள்ள விவசாய நிலம் மற்றும் வீடுகளில் பொதுமக்கள் உதவியுடன் தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது தனது பாட்டி வீட்டில் கட்டிலுக்கு அடியில் பதுங்கியிருந்த வசந்தகுமாரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்து ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். நான் கோப்பன்ட்டு வீட்டில் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கோம். இல்லை நல்தாண்டிக்கு வருவோம் போவோம், 20 நாள் 1 மாதம் இந்த மாதிரி டைமில் வருவோம். 20 நாள் கழிச்சு இல்லை 1 மாதம் கழிச்சு வருவோம், நல்தாண்டு வருவோம் போவோம். போக சொல்லும்போது வாய்ஸ்ஃபுல்லில் இருந்தோம்னாக்கா என்னப்பா அப்படின்ட்டு குரலை கொடுத்துட்டு போவோம், பேசிட்டு 2 செகண்டு நேற்று அந்த மாதிரி தான் வந்தோம். நல்தாண்டு வந்து பேசிட்டு போனோம். திருப்பி வந்து நான் எல்லா நேரம் பார்த்துன்னு வந்து நான் யோகராஜ் அண்ணன் கூட்டினார் சொன்னார் பசங்களை அப்படின்னு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுறோம். போலீஸ் விசாரணை பண்ண போலீஸ் எல்லாம் தேடிங்க சொல்லும். நான் நைட்டு 9 மணிக்கு வந்து சிங்கிள்பாடி ஏரிப்பற்ற என்ற இடத்துல வந்து ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ரெண்டு பசங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யாரோ வந்து 2 பசங்க இறந்து கிடக்குறாங்கன்னு தகவல் வருது. போலீஸு பொதுமக்கள் எல்லாம் அங்கே போய் பார்த்தா அது எங்களுடைய மச்சான் பசங்க தான் 2 பேர். அந்த 5:40 வந்து காணாமல் போன பசங்கன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதில் இந்த சாவில் வந்து எங்களுக்கு நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்கிறது. அது எந்த சந்தேகத்தை வந்து காவல்துறையினர் வந்து ஒரு தெளிவான இது சொல்லலை. அவன் 15,000 கடன்றதுனால கொலை பண்ணான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எந்த கடனும் இவனுக்கும் அவங்களுக்கும் கிடையாது. அவங்க அப்பாக்கிட்டையும் கொளத்து வேலை செய்யணும், மேஸ்திரி வேலை செய்யணும்னு இப்போ அவன் போகிறதில்ல. இப்போ வேறு இடத்துல வேலை செய்கிறான். இவ்வளோதான வழியே எந்த ஒரு இதுவும் கிடையாது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீயா குப்தா, குடியாத்தம் டிஎஸ்பி மற்றும் ஆம்பூர் டிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். 2 சிறுவர்களையும் கழுத்தை நெரித்து வசந்தகுமார் கொலை செய்தது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வசந்தகுமாரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்துள்ளது. நண்பர்களான யோகராஜுக்கும் வசந்தகுமாருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. வசந்தகுமார் யோகராஜுக்கு 14,000 ரூபாய் கடன் கொடுத்துள்ளார். அந்த பணத்தில் 7,000 திரும்பவும் பெற்றுள்ளார். ஆனால் பணம் திரும்ப பெற்றதை வசந்தகுமார் தன்னுடைய புது மனைவியிடம் சொல்லாமல் மறைத்து விட்டார்.
இதனால் எழுந்த பிரச்சனையில் வசந்தின் மனைவி கோபித்துக் கொண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். அவரை சமாதானம் செய்து அழைத்து வருவதற்காக தமது நண்பர் யோகராஜை வசந்தகுமார் நாடி உள்ளார். பணத்தை இன்னும் திருப்பிக் கொடுக்கவில்லை என்று தனது மனைவியிடம் கூறுமாறும் அதை வைத்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு யோகராஜ் ஒப்புக்கொள்ள மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வசந்தகுமார் யோகராஜின் குழந்தைகளை கொன்று வீசியதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.